சரி, பிள்ளைகள் தந்து அதின் முதலாம் அயனாக்க சக்தியை ஒப்பிட சொல்லி கேட்பாங்க. நீங்கள் என்னென்னு கேட்டால் அந்த கிராஃபை கீறி அது போல மினக்கட்டு கொண்டிருக்கிறதா டைம் போயிடும். அதுக்கு ஒரு ஷோர்ட் மெத்தட் ஒன்று தாரன். முதல் 18 மூலங்களும் படாரண்டு இந்த மெத்தட்டை பயன்படுத்தி படாரண்டு அந்த விடையை நீங்கள் என்ன செய்யலாம், செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, அதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று சொல்கிறேன், கவனிங்க பிள்ளைகள். முதலாம் அயனகத்தின் ஓர்டர். முதலாவது நடிகை. நடிகை என்றாடா என்ன மூலகம்? சோடியம். லைலா. லைலா லைலா அண்ட் ஒரு லிதியம். ஆன்டியின். நடிகை லைலா ஆன்டியின் அண்டா அலுமினியம். மகள். மகள் அண்டா எம்ஜி. நடிகை லைலா ஆன்டியின் மகள். சின்ன. சின்னண்டா என்ன? சிலிக்கன். அடுத்தது பொபி. அந்த கேர்ளுக்கு என்ன பேர்? பொபி. அப்போ போன்னா போரன், பொபி என்ன பெர்லியம். சென். சென்னண்டா சல்ஃபர். பேட்ரிக்ஸ். சென்ட் பேட்ரிக்ஸ் என்ற ஒரு ஸ்கூல் இருக்குடா. சென்ட் சல்ஃபர் போஸ்பரஸ் பேட்ரிக்ஸ். கொலிச். கொலிச்சண்டா கார்பன். கிளாஸ். கிளாஸ் அண்டா குளோரின். உணரை. உணரண்டா என்ன? நல்ல பையன். உணரை. உணரண்டா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஆகன். உணரை. பேஸ்புக்கில். பேஸ்புக்கில் அண்டா புளோரின். நேசித்தாள். என்ன பிள்ளைகள்? நேசித்தாள் அண்டா நியோன். கடைசியா கிஹி என்று சிரிப்பீர். அப்போ இதே போக்கில பிள்ளைகள் முதலாம் அயனாக்க சக்தி, இதே போக்கில முதலாம் அயனாக்க சக்தி கூடும். முதலாம் அயனாக்க சக்தி என்ன செய்யும் பிள்ளைகள்? கூடும். அப்போ ஆவர்த்தன அட்டவணையில் இருக்கிற மூலகங்களே உயர்ந்த அயனாக்க சக்தி, முதலாம் அயனாக்க சக்தி கொண்டது ஹீலியம். அப்போ இந்த 18 மூலங்களை தலைவித்தான் கேள்வி வரும். வேறு இதை விட வேறு கேள்வி வேறு வாய்ப்பில்லை. அப்போ எம்சிக்யூவில் நீங்கள் இந்த ஷோர்ட் மெத்தடை பயன்படுத்தினீங்கன்னா ஒரு 10 செகண்டுக்குள்ளே அந்த ஆன்சரை நீங்கள் என்ன செய்யலாம், போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே.